இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை குறித்து படித்து வருகிறோம். அதில் விசேஷமாக தேவனுடைய வார்த்தை தேவனுடைய உடன்படிக்கையை குறித்து என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் விசேஷமாக படிக்கிறோம். அதில் ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒரு காலகட்டத்திற்கு உட்பட்டு உள்ளது. அதனால் அந்த காலகட்டத்தையும் அந்த உடன்படிக்கை இருந்த காலகட்டத்தையும் சேர்த்து படித்து வருகிறோம். முதலாவது, தேவன் மனிதனை படைத்த போது களங்கமில்லாத ஒரு இடம், இன்னசென்ட் ஏஜ். அப்போது அவனோடு செய்த உடன்படிக்கை என்ன, அதில் அவன் செய்த தவறு என்ன, அந்த தவறின் விளைவு என்ன, அதை நாம் சென்ற பாடத்திலே நாம் படித்தோம். ஏதேன் தோட்டத்திலே தேவன் முழு மனுக்குலத்தோடு செய்த பொதுவான ஒரு உடன்படிக்கை. இப்பொழுது அவன் பாவம் செய்ததற்கு பின்பு அவனுடைய இயல்பு, அவனுடைய சுபாவங்கள் எல்லாம் மாறி போன பின்பு அவனோடு தேவன் இரண்டாவது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இதை ஆதாமின் உடன்படிக்கை என்று அழைப்பார்கள். ஆதாம் மனுக்குலத்தின் சார்பாக நின்றான். இந்த ஆதாம் உடன்படிக்கை ஆதியாகமம் 3வது அத்தியாயம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அந்த உடன்படிக்கை குறித்து நாம் படிக்கலாம். இதில் தேவன் ஆதாமுடன் மாத்திரமல்ல, ஆதாமின் பின் சந்ததியான முழு மனுக்குலத்தோடு செய்த இரண்டாவது பொதுவான உலகளாவிய உடன்படிக்கை. எல்லா மனிதர்களோடும் சேர்த்து எல்லாரும் இதற்கு கீழாக வருவார்கள். உலகளாவிய உடன்படிக்கை மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் விளைவான மரணமும் சாபமும் முழுமையாக நீக்கப்படும் வரைக்கு அனைத்து மனுக்குலமும் இந்த தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டது. முதலாவது உடன்படிக்கையிலே கிருபையாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதிலே இந்த பாவமும் சாபமும் மரணமும் நீக்கப்படும் என்பதை ஒரு குறிப்பாக அடையாளமாக கொடுத்தார். ஆதாம் அதை புரிந்து கொண்டார். உதாரணத்திற்கு இந்த உடன்படிக்கை அந்த பாவத்தின் விளைவான மரணமும் பாவமும் சாபமும் பூமியிலிருந்து முழுமையாக நீக்கப்படும் வரைக்கும் இது முழு உலக மனிதர்களுடன் இது இருக்கும். இதை குறித்து நாம் படிக்க வேண்டும் என்றால் ரோமர் 8வது அத்தியாயத்திலே 18வது வசனத்திலிருந்து நாம் படித்தால் அதிலே ரோமர் எழுதின நிருபத்திலே பவுல் அதை குறித்து எழுதுகிறார். ரோமர் 8 18 23 வரைக்கும் நாம் படிக்கலாம். இதில் அவர் எழுதுகிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆதலால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாக தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. முற்காலத்தை காட்டிலும் இப்பொழுது அதிகமாக சிருஷ்டிப்பானது மிகவும் வேதனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கு. எல்லா இடத்திலும் பூமி அதிர்ச்சி, வெள்ளம், சூழ்நிலைகள்லாம் மாறி வேதனைக்குள்ள தான் போயிட்டு இருக்கு. அடுத்த வசனம், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்பொழுது நாம் ஆவியினுடைய முதற் பலனத்தான் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகையின் போது நாம் சரீர மறுரூபம் ஆகிற போது முழுமையான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதுவரைக்கும் பூமி அந்த ஒரு சாபத்துக்குள்ளாக, மனிதனை நிமித்தமாக பெற்ற சாபத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கும். அதுதான் வேதவசனம் சொல்கிறது. இந்த ஒரு காலகட்டம் பொதுவாக உலக மக்கள் அனைவரோடும் செய்த ஒரு காலகட்டம் இது. இதில் ஆதாமோடு செய்த பாவம் செய்ததற்கு பின் அவனோடு செய்த உடன்படிக்கை குறித்து நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 3:14வது வசனம், முதலாவது தேவன் ஆதாமை நீ தவறு செய்தாயா என்று கேட்டார்.
நீ புசித்தாயா என்று கேட்டார். அப்பொழுது அவன் ஆம் என்று சொல்லியிருக்கலாம், நான் தவறு செய்துவிட்டு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனுடைய சுபாவம் மாறி போனதினால, கீழ்ப்படியாமையினால அவனுடைய சுபாவம் மாறி போனதினால அவன் தேவனையும் தேவன் கொடுத்த ஸ்திரியையும் குற்றஞ்சாட்டினான். அவனை விட்டு ஆண்டவர் ஸ்திரீயிடத்தில் கேட்டாள், நீ ஏன் இதை செய்தாய் என்று. அவள் தெளிவாக சொல்லிவிட்டாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று சொல்லிவிட்டாள். உடனடியாக தேவன் இதற்கு பின் யார் என்று தெரியும், ஆனாலும் சர்ப்பம் பிசாசினுடைய கருவியாக செயல்பட்டு மனிதனை வஞ்சிப்பதற்கு உடன்பட்டு வந்ததினால முதலாவது தண்டனை அந்த சர்ப்பத்திற்கு ஆண்டவர் கொடுத்தார். இன்றும் கூட அப்படித்தான், பிசாசினுடைய கருவியாக மனிதர்கள் செயல்படுகிற போது அவர்களுக்கும் அந்த தண்டனை உண்டு. அதிலே அதனுடைய விளைவாக என்ன ஆகிப்பட்டது, சகல மிருகங்களிலும் அது சபிக்கப்பட்டது. 14வது வசனம் ஆதியாகமம் 3:14. அப்போது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்றார். சகல மிருகங்களிலும் அது சபிக்கப்பட்டது. இன்னைக்கு எந்த மிருகத்தை ரோட்ல பார்த்தாலும் கொஞ்சம் ஆசையா பார்க்கலாம். ஆனா பாம்புன்னு சொன்ன உடனடியாகவே எல்லாரும் உடனே கம்படு கட்டையடு அடிக்கணும் உதைக்கணுங்கிற அந்த ஒரு மாதிரியான சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அது கடந்து போய்விட்டது. இன்னொன்று, இனி நீ வயிற்றினால்தான் நகர்ந்து செல்ல முடியும் என்று சொன்னால், புசிப்பதற்காக கொடுத்து ஏமாத்தினாலும் நீ உன் வயிற்றால நகர்ந்து போவா என்று சொல்லிவிட்டார். அநேகமாக அதற்கு முன்னதாக அது எப்படி இருந்ததோ தெரியாது, சரீரத்திலே மாற்றங்கள் உண்டாகி வயிற்றினால நகர்ந்து செல்ல வேண்டியதாகிப்பட்டது. மனிதனால மிகவும் விரும்பப்பட்ட இது அப்போது வெறுக்கப்பட்ட ஒரு பிராணியாக மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்னும்படியாக அதற்கு ஆகாரம் மாற்றி கொடுக்கப்பட்டு விட்டது. அதோடு ஆண்டவர் விடவில்லை, அதன் பின் விளைவாக நின்றவன் யார், அவனுக்கும் நேரடியாக சாத்தானுக்கும் அங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. 15வது வசனத்திலே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். நீ அவளை ஏமாத்தி ஜெயிச்சுட்டே நினைக்கிற, ஆனா அவள் மூலமாக வரக்கூடிய வித்து உனக்கு விரோதமாக எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கும். ஒரு போராட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று சொல்லிவிட்டார். அதுல மறைமுகமாக ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். அதில் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அந்த ஸ்திரியின் வித்தாக வருகிற ஒருவர் உன் தலையை நசுக்குவார், உனக்கு மரணத்தை கொடுப்பார். மனிதனுக்கு மரணத்தை வரவழைத்த உனக்கு அவர் மரணத்தை கொடுப்பார். ஆனால் நீ அது வரைக்கும் அவர் குதிகாலை கடிப்பாய். உன்னுடைய வல்லமை அவ்வளவுதான் உயர நீ எந்திரிக்க முடியும், செய்துகொள் என்று சொல்லி ஒரு தற்காலிக குறுகிய வெற்றியும் நித்தியமான அழிவுமான நியாய தீர்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டதிலே கிருபையாக மனிதனுக்கு அதில் ஒரு சூசகமான ஒரு வார்த்தை, ஒரு நாள் இந்த சத்ருவின் ஆளுகையிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய், உன்னிலிருந்து வரக்கூடிய ஒரு வித்து ஒருவர் வந்து அவனை அழித்து உனக்கு விடுதலையை கொடுப்பார் என்பது மறைமுகமாக மேசியாவின் வருகை குறித்து கிருபையின் வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனமாக மறைமுகமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பாக அந்த மனிதனை புசிக்க கொடுத்த அந்த ஸ்திரீக்கு அடுத்தபடியாக ஒரு தண்டனை, வேதனைகள், பாடுகள், வருத்தங்கள் இவைகளெல்லாம் உனக்கு வரும் என்று சொல்லி, கர்ப்பவதியாக இருக்கும்போது நீ வேதனையை மிருக பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளையை பெறுவாய். ஏனென்றால் நீ செய்ததின் விளைவாக மரணத்தை வரவழைத்தாய், உனக்கு பிறக்க போகக்கூடிய பிள்ளையும் ஒரு நாள் மரிக்கத்தான் வேண்டும். சோ அதற்குரிய வேதனையை நீயும் அனுபவிப்பாய் என்று சொல்லி அதை கொடுக்கிறார். ஆனால் அதற்காக நான் என்னை பிள்ளை பெற மாட்டேன் என்று நீ ஓடி போக முடியாது. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். பிரசவ வேதனை ஜாஸ்தி தான். அதுக்காக எந்த பெண்களுமே ஒரு பிள்ளை பெத்தோன்னா போதும், எனக்கு அடுத்த பிள்ளை வேண்டான்னு சொல்றது இல்லை. அதான் சொல்லுகிறார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இதுவரைக்கும் சமமாக இருந்து 2 பேரும் சேர்ந்து டிசிஷன் எடுத்தீங்க, இனிமே அப்படி இல்லை. ஸோ உன்னுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கீழே இறங்குது, அவன் தான் உன்னைய ஆண்டு கொள்வான். ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையே உள்ள உறவு
கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவு சமநிலையில் உள்ள உறவு. கணவனுக்கு கீழ்ப்படிந்து மனைவி செல்ல வேண்டும். ஏனென்றால் இனி நீ என்ன சொன்னேனாலும் நீ ஏற்கனவே சொன்னது எனக்கு தெரியும் போ. அதனால பொதுவாக என்று எல்லா கணவரும் சொல்றது, என் பொண்டாடி சொல்றதெல்லாம் ஏட்டி பூட்டியாக தான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எந்த மனைவி என் கணவனை பார்த்துட்டு இவர் செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு உறவு நிலையிலே ஒரு மாறுதல் வந்தது. அடுத்தபடியாக மனிதனின் கீழ்ப்படியாமையின் விளைவினாலே பூமி சபிக்கப்பட்டது. தவறு செய்தது மனிதன், ஆனால் சபிக்கப்பட்டது பூமி. ஏனென்றால் அவன் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம் தேவைகள் பூமியில் இருந்துதான் வர வேண்டும். அதனால பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய தொழில் வேலை எதுவாக இருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு சாபம் அங்கே இருக்கும். மனிதனுடைய கீழ்ப்படியாமையின் விளைவினாலே பூமி சபிக்கப்பட்டது. மனிதன் கீழ்ப்படியாமையினால சபிக்கப்பட்ட பூமி இப்பொழுது மனிதனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது. அவனுக்கு முள்ளும் குறுக்கும், அவன் விதைக்காத முள்ளையும் குறுக்கையும் அது முளைப்பித்து அவனுக்கு எதிர்த்து நிற்பதினாலே மனிதன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அதன் விளைவாக ஆகாரம் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. பழங்களாக புசித்துக் கொண்டிருந்த மனிதனுக்கு இப்பொழுது பயிர் வகைகளும் ஆகாரமாக கொடுக்கப்பட்டது. 18வது வசனம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளையும் புசிப்பாய். அடுத்தபடியாக சொல்கிறார், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். என்றால் எப்பொழுது அவன் பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்து பிசாசுக்கு கீழ்ப்பட்டு அவனுடைய ஆதிக்கத்திற்கு கீழாக இவன் சென்று விட்டானோ அப்பொழுது தேவனுடைய தொடர்பு, மனிதனுக்குள்ளே தேவன் ஊதின அந்த ஆவிக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு நடுவிலே பிசாசானவன் வந்து நின்று விட்டான். அதனால அது வழியாக தேவன் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் நிற்க மனிதனால் முடியவில்லை. பாவம் செய்தவன் ஓடி ஒளிய ஆரம்பித்தான். பரிசுத்தத்திற்கு முன் பாவம் வர முடியவில்லை. எப்படி வெளிச்சத்திற்கு முன் இருள் இருக்க முடியாதோ அதுபோல் அவனால் இருக்க முடியவில்லை. அதனால தேவனை விட்டு அவன் தூரமாக போக வேண்டிய ஒரு காரியம். ஸோ அந்த ஆவியின் தொடர்பு அற்று போனதுனாலே ஆவியின் பலத்தினாலே ஆத்மா பலன் கொள்ளும். ஆனால் அது சரீரத்தை உபயோகித்து காரியங்கள் செய்வதற்கு சரீரத்துக்கு தேவையான பூமியிலிருந்து காரியங்களை எடுக்கும். ஆனால் அந்த ஆவியினுடைய பலம் குறைகிற போது ஆத்மாவினுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றுக்கும் இறக்கக்கூடிய அந்த சம பங்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிற போது ஆவியினுடைய பலன் குறைகிற போது ஆவி ஆத்மாவை விட்டுவிட்டு தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பி விடுகிறது. அப்பொழுது அந்த ஆத்மா சரீரத்தை இயக்க முடியாதபடி சரீரத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது இந்த சரீரம் திரும்பி மண்ணுக்கு போக வேண்டிய ஒரு காரணம். இவைகளெல்லாம் அந்த தேவ ஆவின் தொடர்பு அவன் துண்டித்ததன் விளைவாக அவனுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆவி மரித்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அது மரிக்க ஆரம்பித்து விட்டது என்பதுதான் சரி. ஒரு பழம் மரத்தோடு இருக்கும் வரை, ஒரு திராட்சை பழமோ ஆப்பிள் பழமோ அது இருக்கக்கூடிய செடியிலோ மரத்திலோ இருக்கும் வரை அது வளர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது அதிலிருந்து துண்டித்து எடுத்து வைத்து விட்டோமோ உடனே மரிப்பதில்லை. ஆனால் அந்த தொடர்பு போனது நிமித்தமாக அது கெட்டு போக சுத்தமாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நாள் போகிறது. உதாரணத்துக்கு ஒரு மின்விசிறி ஓடிக்கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிக் கரண்ட் அதில் வருகிற வரை அது ஓடும். ஆனால் சுவிட்சை ஆஃப் பண்ணின உடனடியாக அது நிற்பதில்லை. ஆனால் உள்ளே இருந்த அந்த வேகத்துக்கு கொஞ்ச நாள் ஓடி அப்படியே மெதுவாக நின்றுவிடும். இதுதான் மனிதனுக்குள்ளாக உருவானது. அவனுடைய மரணம் அவனுக்குள்ளாக வர ஆரம்பித்தது. அடுத்ததாக இந்த காலகட்டம் எவ்வளவு நாள், இந்த காலம் எவ்வளவு நாள், இதை நாம் மனச்சாட்சியின் யுகம் என்று அழைக்கலாம். காரணம், களங்கமில்லாத யுகத்திலே தேவனோடு முகமுகமாக சந்தித்து உறவாடின அந்த மனிதன் இப்பொழுது அவன் பாவியாகி போனதனாலே பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியவில்லை. அதற்காக தேவ சமூகத்தில் வர முடியவில்லை. ஆனாலும் அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய ஆவி அது அவனோடு பேசிக் கொள்கிறது. அந்த ஆவியின் மூலமாக தேவன் அவன் ஆத்மாவிலே பேசுகிறார். இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லுகிறார். அதை நாம் இன்று மனச்சாட்சி என்று சொல்லுகிறோம்.
அந்த காலகட்டத்திலே அது கொஞ்சம் பலமாகத்தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு தான் அந்த சத்தம் குறைஞ்சு போய் மிக மெல்லிய சத்தமாக மாறி போய்விட்டது. ஏனென்றால் அதனுடைய பலன் குறைஞ்சு போய் அதுக்கு கீழ்ப்படிய மறுத்து மறுத்து அதனுடைய பேச்சு குறைஞ்சு 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 போய்விட்டது. மனச்சாட்சியின் யுகம் என்று சொல்லுகிறோம். இந்த மனச்சாட்சியின் யுகம் ஆரம்பமாவது ஆதியாகமம் 6வது அத்தியாயத்திலே இருந்து 5வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து ஆதாமின் வீழ்ச்சியின் முதல் நோவாவின் 600 வயது ஆகிற வரை இந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளாக கடந்து போனோம். ஆதாமினுடைய வீழ்ச்சி 3வது அத்தியாயத்திலே அவன் பாவம் செய்து வீழ்ந்து போனதற்கு அப்புறம் அதிலிருந்து ஆரம்பித்து நோவாவினுடைய 600 வயது வரை ஏறக்குறைய தான் 1656 வருடங்கள் பூமியிலே இவ்வாறாக போய்கொண்டிருந்தது. ஆனாலும் அந்த தேவனுக்குள்ள இருந்த அந்த தேவ ஆவி அவர்களை விட்டு போய்விட்டாலும் கூட மனிதர்கள் சராசரியாக 900 வருடங்கள் வரைக்கும் உயிரோடு இருந்தார்கள். அப்போது பூமி இருந்த சூழ்நிலை, பூமியை சுற்றி இருந்த அந்த தட்பவெட்ப நிலை மிகவும் அருமையாக இருந்தது. அதனாலே அது காற்று மாசுபடவில்லை, நீர் மாசுபடவில்லை, பூமி மாசுபடவில்லை. அதனால அவர்கள் அதிக காலமாக வாழக்கூடிய ஒரு தன்மை அங்கே இருந்தது. அந்த யுகத்தினுடைய ஆரம்பம் தேவனை பற்றிய அறிவோடு, தேவன் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய வல்லமை என்ன என்கிற அறிவோடு சகல மனிதர்களும் இருந்தார்கள். அத்தியாயம் 4 ஆதியாகமம் அத்தியாயம் 4 1வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன் என்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஒரு மனிதனை எனக்கு கர்த்தர் தயவினாலே நான் பெற்றேன். நமக்கு வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனிகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். அதை அவள் அறிந்து வைத்திருந்தாள். அதேபடியா 3வது வசனத்திலே ஆதியாகமம் 4 3வது வசனம், சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையான சிலவற்றையும் கொண்டு வந்தான். அதாவது விதைக்கிறது நான், நீர் பாய்ச்சுகிறது நான், ஆனால் விலை செய்வது தேவனே என்கிற அறிவு அவர்களுக்கு இருந்தது. தேவன் எனக்கு இதை ஆசீர்வதித்து கொடுத்தார், அதனால அவருக்கு நன்றியாக அதிலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கிறேன் என்கிற அறிவு அன்றைக்கு இருந்தது. 4வது அத்தியாயத்திலே 26வது வசனம், கடைசி வசனம் இப்பொழுது சொல்லுகிறது, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தர் ஆவியான ஒரு ரூபத்திலே இருக்கிறார், ஆவிக்குரிய ஒரு சரீரத்திலே இருக்கிறார், அவருக்கென்று ஒரு உருவம் கிடையாது. ஆனாலும் அவருடைய நாமத்தை, சிருஷ்டி கர்த்தர் என்கிற நாமத்தை கொண்டு அவரை தொழுது கொள்ள, என்றால் தொழுகைக்கு பாத்திரர், அவரை தொழுது ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த யுகத்திலே மனிதர்கள் அனைவரும் தேவனை குறித்த அறிவோடு அது ஆரம்பமானது. ஆனால் நாள் செல்ல அந்த மனச்சாட்சிக்கு கீழ்ப்படியாமல், ஏனென்றால் அவர்களுடைய சுபாவம் மாறி போனதினாலே, தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படியாக படைக்கப்பட்டவன் அவன் அந்த சாயலையும் ரூபத்தையும் இழந்து பிசாசனுடைய சுபாவத்தையும் குணங்களையும் அவன் சுதந்திரித்து கொண்டு அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு போனதினாலே அவர்களுக்குள்ளே நிறைய காரியங்கள், தவறுகள் ஆரம்பித்தது. முதலாவது காரணம் நாம் நன்றாக தெரியும், காயின் செய்த தவறுகள் தெரியும். அந்த யுகத்தில் உள்ள மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, மனச்சாட்சிக்கு கீழ்ப்பட்டு தேவ குரலுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் தான் இங்கே. ஆனால் அவர்கள் அதை கீழ்ப்படியவில்லை. ஆதியாகமம் 3வது அத்தியாயத்திலே 22வது வசனத்திலே தேவன் இப்படியாக சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மிலே ஒருவனை போல் ஆனான்.
இப்பொழுது அவன் தன்னை கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்றார். அதாவது எனக்கே நல்லது கெட்டது தெரியும், நானா டிசைட் பண்ணி நான் செய்வேன், சுய சித்தம் உடையவனாக மாறி போனான். ஸோ அந்த சுய சித்தம் உடையவன் நன்மையை செய்வதை விட தீமையை செய்வதிலே அதிகமாக போய்விடுவான். அதனாலே அவன் அதிக தீமையை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் என்றென்று உயிரோடு இராதபடி ஜீவ விருட்சத்தின் கனியை விட்டு அவனை விலக்கினார். 4வது அத்தியாயத்திலே ஒரு காரியம் நாம் படிக்கிறோம். ஆபேல் காயின் இருவருமே தேவனுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடையதை அங்கீகரித்தார். முதலாக மனிதன் படைத்த காணிக்கை, அதில் ஒருவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், ஒருவனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. உடனடியாக 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டானது, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். அவனுடைய குணம் கொஞ்சம் மாறினோடனே அவனுக்கு உள்ள இருந்த தேவனுடைய குரல் அவனுக்குள்ள பேச ஆரம்பிக்குது. ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? அவன் காணிக்கையை தேவன் அங்கீகரித்து கொள்ளாததற்கு காரணம் இங்கே அவர் சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஸோ அவன் நன்மை அங்கே செய்யவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே தாய் தாப்பனுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை அவன் வாழவில்லை என்பது இதில் ஒரு குறிப்பாக நமக்கு சொல்லப்படுகிறது. நீ நன்மை செய்திருந்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருந்தால் உன் காணிக்கை நான் வாங்கியிருப்பேன், நீ நன்மை செய்யவில்லை. காரணம் என்னவென்று தெரியாது. ஆனால் நாம் உதாரணமாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். காயின் செய்தது விவசாய காரியங்கள். ஆனால் ஏதேன் தோட்டத்தை குறித்தும் அதனுள்ள பழங்கள் வாழ்க்கையை குறித்து அவன் ஆதாம் ஏவாள் மூலமாக அறிந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ பூமி அவனுக்கு மறுக்கிறது. அவன் கஷ்டப்பட்டு கடினமாக உழைக்க வேண்டி இருக்கிறது. இந்த கஷ்டப்பட்டு கடினமான உழைக்க வேண்டிய காரணம் என் தாயும் தகப்பனும் தான் என்கிற ஒரு எரிச்சல் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். இதுதான் என்று நான் சொல்ல முடியாது, ஒரு யூகம்தான். ஆனால் ஆபேலுடைய வேலையோ ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வருகிற வேலை. கடினமான வேலையிலே ஆடுகளை மேய்க்க விட்டு கூடவே உட்கார்ந்திருந்து பார்த்து கொண்டே, மரத்தடியில் உட்கார்ந்திருந்து பார்த்து கொண்டே அவளை மேய்த்து கொண்டு வருகிற வேலை. நான் கடினமான வேலை செய்கிறேன், என் சகோதரனோ லகுவான வேலை செய்கிறான் என்று அவன் மேல் கொஞ்சம் வருத்தம் இருந்திருக்கலாம். புதிய ஏற்பாட்டில் கூட இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ பலிபீடத்தின் முன் வந்து உன்னுடைய காணிக்கை படைக்க வருகிற போது உனக்கும் உன் சகோதரனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் முதலாவது போய் அதை சரி செய்துவிட்டு வந்து பின் உன் காணிக்கையை படை என்று சொல்கிறார். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கலாம். அவன் நன்மை செய்யாதது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை தாய் தகப்பனுக்கு சகோதரனுக்கும் சரியாக இல்லாதன் விளைவாக தேவன் அந்த காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அவனுக்கு அந்த கோபம், இவன் காணிக்கையை அங்கீகரித்தார், என்னை அங்கீகரிக்கவில்லை என்று தேவன் யாரை நேசித்தாரோ அவன் மேலாக அவன் கோபம் திரும்பியது. அவனை வயலிலே தனியாக இருக்கும் போது அடித்து கொலை செய்தான். இது பிசாசினுடைய சுபாவம். பிசாசு தவறு செய்ததால் தேவன் அவனை தூக்கி எறிந்து விட்டு மனிதனை சிருஷ்டித்தார், மனிதனை நேசித்தார். தேவன் மேல் உள்ள கோபத்தை மனிதன் மேல் காண்பித்து அவனை நாசம் பண்ணி அவனை கொல்லவும் அழிக்கவும் அவனை நாசம் பண்ணவுமே பிசாசானவன் கிரியை செய்ய ஆரம்பித்தான். அதே சுபாவம் காயினுக்குள்ளாக வந்து விட்டது. எனவே தேவன் அவனையும் தண்டிக்க வேண்டிய ஒரு காரியம் வந்தது. அவர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். உடனே இவன் கேட்கிறான், நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவன் அடுத்த காரியத்தை சொல்கிறார், நீ அவனை என்ன செய்தாய்? உன் சகோதரன் ஆபேல் என்ன செய்தார்? அவனுடைய ரத்தத்தினுடைய சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே என்கிறார். நீ கொன்று விட்டாய். அவன் ஆவி பிரிந்து விட்டது, ஆத்மா தனியாக போய்விட்டது. ஆனால் அவன் உயிர் அந்த பூமிக்குள்ளாக நீ அவனை உள்ளே தோண்டி மறைத்தனால் அது உள்ளே இருந்து என்னை கூப்பிடுகிறது. ஆபேலுடைய ரத்தம் என்ன சொல்லி இருக்கலாம்? தேவனே, நான் ஒன்றும் செய்யவில்லை, என்னை அடித்து கொன்று விட்டான், இவனை பழி வாங்கும், இவனை தண்டியும் என்று சொல்லி இருக்கலாம்.
ஆனால் நமக்கோ தேவனுடைய ஆவி, எபிரேயரிலே நமக்கு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன சொல்லுகிறது என்று நமக்கு ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. எபிரேயர் 12வது அத்தியாயத்திலே 24வது வசனத்திலே ஒரு காரியத்தை பவுல் சபைக்கு எழுதுகிறார். எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் நான் ஒன்றும் செய்யவில்லை, என்னை கொன்று விட்டான், இவனை பழி தீர்த்து கொள்ளும் என்று பேசியிருக்கும். இயேசுடைய ரத்தம் என்ன சொல்லுது? இவன் பாவம் செய்தான், அந்த தண்டனையை நான் செலுத்தி விட்டேன், எனவே இவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். இதைத்தான் எபிரேயரிலே அங்கே எழுதுகிறார். ஸோ அந்த மனச்சாட்சிக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், வாழவில்லை. இது ஆபேலினுடைய ஒரு காரியம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் 6வது அத்தியாயத்திலே 3வது வசனம் தேவன் சொல்லுகிறார், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்கிறார். அதாவது 930 வருடம் 960 வருடம் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவருடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் ஆரம்பம் முதல் தீமையே. அவனோடு அதை செய்யாதே, அதை பண்ணாதே, இதை செய்யாதே என்று சொல்லி 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 எனக்கு ரொம்ப போயிருச்சு. அதனால அவனுக்கு 900 வருஷம் ஜீவன் கிடையாது, இனிமே 120 வருஷம் இருந்தான்னா போதும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை தேவன் குறிக்கக்கூடிய ஒரு காரியம் இங்கே சொல்கிறார். என்னுடைய ஆவி அவனோடு என்றைக்கும் போராடுவதில்லை. நீதிமொழிகள் 20:27 வசனம் இப்படி சொல்கிறது, தேவன் தந்த ஆவி மனிதனுடைய விளக்காக இருக்கிறது, அவன் உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் அது ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:27 வசனம் என்று நினைக்கிறேன். தேவன் தந்த ஆவி உள்ளே இருந்து அவன் இருதயத்தினுடைய நினைவுகள், சிந்தனைகள், அவனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து இதை செய்யாதே என்று நம்மை கண்டிக்கிறதாக, நம்ம வழிநடத்துகிறதாக, மனச்சாட்சியினுடைய குரலாக தேவனுடைய ஆவி உள்ளே இருந்து நம்மோடு பேசுகிறது என்று சொல்றாங்க. ஸோ இப்படியாக அவர்கள் அதற்கு விரோதமாக காரியம் செய்ததினாலே, அந்த மனச்சாட்சியின் குரலுக்கு கீழ்ப்படியாததினாலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். காயினுடைய தோல்வியை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக அத்தியாயம் 6 2வது வசனம் ஒரு தோல்வி. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திலே அநேக விளக்கங்கள், வித்தியாசங்கள் உண்டு. தேவ தூதர்களுக்கும் மனித கன்னிகைகளுக்கும் உறவு உண்டானது என்று. ஆனால் தேவ தூதர்களோ ஆவிக்குரிய ரூபத்தில் இருக்கிறார்கள், மாம்ச பிரகாரமாக கிடையாது. அப்படி என்றால் இங்கேக்குள்ள இந்த தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள் யார் என்று பார்க்கலாம் என்றால், பாவம் செய்து சபிக்கப்பட்ட காயினுடைய சந்ததி பூமியிலே இருந்தது. ஆனால் அதற்கு பின் தேவனுக்கு பிறந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்த சேத் ஒரு சந்ததி தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததியாக அதிலே வந்தது. ஆனால் இந்த சந்ததியிலே உள்ளவர்கள் அந்த சந்ததியில் உள்ள மனுஷகுமாரத்திலே அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று அவர்களோடு இன்டர் மேரேஜ் பண்ணுகிற போது மனிதர்கள் விளக்கப்பட்ட ஒன்றை எடுத்துக்கொள்ளுகிற போது, இன்றைக்கும் கூட நமக்கு வேதாகமத்திலே நியூ டெஸ்ட்மெண்டில் இது மறைமுகமான ஒரு கட்டளை, விசுவாசி அபிசுவாசியோடு இணைக்கப்படக்கூடாது, வேண்டாம் என்று சொல்லுகிறது. அன்று அந்த ஒரு காரியமானதினாலே தேவன் பார்த்தார், இந்த பரிசுத்த வித்து இதன் மூலியமா வர வேண்டும், அந்த ஸ்திரீனுடைய வித்து வர வேண்டும். ஆனால் அந்த ஸ்திரீயின் வித்து வராமல் அங்கே கலப்புக்குள்ளாக போகிறது, இது சரியில்லை என்கிற ஒரு காரியமும் கண்டார். அதே ஆதியாகமம் 6வது அத்தியாயத்திலே 12வது வசனம் 11-12, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினாலே நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வெளிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள்.
எல்லாருமே தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டு நாசத்துக்குள்ளாக போய்கொண்டே இருந்தார்கள். சீர்கெட்டு போய்விட்டது. இப்பொழுது இதை நான் தண்டிக்கத்தான் வேண்டும். ஸோ அதற்கு தண்டனையாக அவர் கொண்டு வந்ததுதான் ஜலப்பிரளயம். அத்தியாகமம் 7 இந்த கொடுமைக்கு விளைவாக ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதனாலே ஜலப்பிரளயம் உருவாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டது. அது மனிதர்களை மாத்திரமல்ல, பூமியில் இருந்த எல்லா மிருகங்கள், பறவைகள், பிராணிகள் எல்லாவற்றையும் ஒரு அழிவுக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஜலப்பிரளயத்தை தேவன் கொண்டு வந்து மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் அழித்தார். ஆனால் அதற்கு முன்னதாக அந்த சிறியன் வித்து வர வேண்டும். அந்த சிறியன் வித்து வருவதற்காக தேவன் கிருபையாக ஒருவனை தெரிந்து கொண்டார். அத்தியாகமம் 6:8 வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைத்ததினாலே அவனும் அவன் மனைவியும் அவன் 3 குமாரர்களும் அவனுடைய 3 மருமகள்களும் 8 பேர் காக்கப்பட்டார்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. அந்த கிருபையின் விளைவாக அவன் முழு குடும்பமும் காக்கப்பட்டது. இன்றைக்கு புதிய ஏற்பாடும் நமக்கு அதைத்தான் மறைமுகமாக சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவன் விளைவாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அந்த மீட்பின் திட்டம் அவனுக்கு கிருபையை கொடுத்து நோவாவுக்கு ஒரு பேழையை கட்டும்படியாக தேவன் உத்தரவு கொடுக்கிறார். அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். கிருபை கொடுக்கப்பட்டது. அந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு அந்த கிருபைக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் தேவை. அவனிடத்தில் அந்த கீழ்ப்படிதல் இருந்தது. நோவா ஒரு பேழையை செய்தான். தேவன் கட்டளையிட்டபடியாக அதை செய்தான். சகல மிருகங்கள், பறவைகளில் அவர் எவைகளை ஏற்றுக்கொள்ள சொன்னாரோ ஏற்றுக்கொண்டான். அவர் சொன்னபடியாக செய்தான். தன்னை காத்து கொண்டான். இதுவரைக்கு இந்த மனச்சாட்சியின் யுகத்திலே காலங்கள் கடந்து வந்தது. இந்த உடன்படிக்கை அதுவரைக்கு அவன் மேலாக இருந்தது. ஆனால் முழு ஜலப்பிரளயம் வந்து மனிதர்கள் அனைவரும் அழிந்து போன பிற்பாடு, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அழிந்து போன பிற்பாடு, பூமியில் உள்ள அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறின பிற்பாடு, தேவன் மீண்டுமாக ஆதாமின் மூலமாக அந்த ஒரு சந்ததியை போல நோவாவின் மூலமாக ஒரு சந்ததி, நோவாவுக்கு 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகள் மூலமாக 3 சந்ததிகள், அவர்கள் மூலமாக தேவன் மறுபடி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது ஆதியாகமம் 9வது அத்தியாயத்தில் வருகிறது. அது அடுத்த காலகட்டத்திற்குள்ளாக நம்மளை கடந்து செல்கிறது. இந்த மனச்சாட்சியின் யுகத்திற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், நமக்கும் அதற்கு என்ன என்று பார்த்தால், உண்மையிலே முதலாவது தேவன் மனிதனை படைத்த போது அவன் பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக படைத்தார். ஏதேன் தோட்டத்தில் வைத்து அதை அருமையாக வைத்து நீ ஆண்டுகொள் என்று படைத்தார். ஆனால் பிசாசின் வஞ்சகத்தினாலும் மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலும் அந்த திட்டம் தோல்வி அடைந்தது என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தை தோற்க யாராலும் முடியாது. அது கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது, போஸ்ட்போன் ஆனது. அதை திரும்ப கொண்டு வர வேண்டும். அப்பொழுது அந்த கீழ்ப்படியாத மனிதன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பிசாசின் வஞ்சகத்தை ஜெயித்தவனாக எழும்பி வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திட்டத்திற்குள் அவன் நிலைத்து நிற்க முடியும். ஸோ அதற்கு ஏற்ற காரியத்தை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இது எப்பொழுது வரும் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே 1000 வருட அரசாட்சி அன்று ஆதாம் இருந்த காலத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போகும். ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு, ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. அந்த பாடல் குறிப்பாக இதை குறித்து தான், ஆதி நிலைக்கு, ஆதியிலே ஆதாமே வாழ்ந்த நிலைக்கு. இன்று புதிய ஏற்பாடு கூட நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு உயிர்த்து 1000 வருடங்கள் அவரோடு அரசாளுவோம், பூமியை நாம் அரசாளுவோம், ஆண்டு கொள்வோம் என்று. இந்த யுகத்திலே காலம் எவ்வளவு பார்த்தோம்? ஆதாமின் வீழ்ச்சி முதல் நோவாவின் 600 வயதாகிற வரை, ஏறக்குறைய 1656 வருடங்கள். இது தேவனை பற்றிய முழு அறிவோடு ஆரம்பமானது.
தேவனை அறியவில்லை என்று சொல்ல முடியாது. அப்போது வேற தேவர்களோ வேற விக்கிரக வணக்கங்களோ அது எதுவும் கிடையாது. தேவன் ஒருவர் தான், அவர் யார் என்ன என்பதை குறித்து தெளிவான அறிவோடு இருந்தார்கள். ஆனால் மனச்சாட்சியின் குரல் மிக பலமாக இருந்தது. மனச்சாட்சியின் மூலமாக தேவன் இருக்கிறார், என்னை பார்க்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு பேசுகிறார் என்கிற அறிவும் இருந்தது. ஆனால் அதை மீறி காரியங்கள் செய்கிற போது அதன் விளைவாக அழிவுக்குள்ளாக ஜலப்பிரளயத்தின் மூலமா அழிவுக்குள்ளாக கடந்தனர். ஆனால் அதிலையும் முழுவதும் அழிக்காமல் தேவன் கிருபையாக நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. நோவா ரட்சிக்கப்பட்டான். ஆனால் இன்று நாமும் கூட கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை இனிமேல் தேவை. இது அந்த காலகட்டத்தில் உள்ள அந்த மக்களுடைய தவறு. இதிலிருந்து நாமும் தவறாதபடி இழந்து போன அந்த தேவ ஆவியின் உறவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அன்றை காட்டிலும் இன்று நமக்கு அதிகமாக எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது. புதிய ஏற்பாட்டிலே பங்கு பங்காக வகை வகையாக சொன்ன தேவன் கடைசி காலத்தில் தன் குமாரன் மூலமாக தெளிவாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இனி அவருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற போது இந்த மீட்பின் ஆதாமினுடைய அந்த ஆதி நிலைக்கு நாம் செல்வதற்காக தேவன் வழிவகுத்து கொடுக்கிறார். இந்த யுகத்தினுடைய காலங்கள் இதோடு இந்த பாடம் முடிகிறது. மனச்சாட்சியினுடைய யுகம் இரண்டாவது யுகம். ஆதியாகமம் 3வது அத்தியாயம் 22 8-14 வரை, அதாவது ஆதாமின் வீழ்ச்சியிலிருந்து நோவாவுக்கு 600 வயது ஆகிற காலம் வரை இந்த காலகட்டம் போனது. இதற்கு அப்புறம் அடுத்த ஒரு காலகட்டம் கிளம்பி வருகிறது. இதை நாம் அடுத்த வாரத்திலே நாம் இதை பற்றி கொஞ்சம் படிக்கலாம்.